நீங்க எல்லாரும் சாப்பிட்டீங்களா? இல்ல சார். அப்போ நீங்க போய் சாப்பிட்டு வாங்க 3 பேரும். நீங்க 2 பேரும் இங்கேயே காவலுக்கு இருங்க. நான் போய் சாப்பிட்டு வந்த பிறகு உங்களை அனுப்பிச்சி விடுறேன். அதான் நான் இருக்கேன்ல, நீங்க எல்லாருமே போய் சாப்பிட்டு வாங்க. ஓகே சார். சரி வாங்க எல்லாருமே போயிட்டு வந்துடலாம் சார். நீ போய் சிசிடிவி கேமராலாம் ஆஃப் பண்ணிடு. எஸ் சார், ஆஃப் பண்ணிடுறேன் சார். என்னாச்சு? எல்லா கேமரா ஆஃப் பண்ணிட்டியா? ஆமாம் சார், ஆஃப் பண்ணிட்டேன் சார். ம். ஏய், உள்ள போய் எடுத்துக்கங்க எல்லாம். ஏய் வாடா. சீக்கிரம் சீக்கிரம் எடுத்துட்டு போங்க. நாங்க ஜிபிஎஸ் ஆன் பண்ணிட்டோம். வேன் போற இடம் எங்களுக்கு தெரிஞ்சிரும். நீங்க இமிடியேட்டா போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. அப்ப என் குழந்தை? சார், ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற உங்க குழந்தைக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுக்க சொல்லலாம். மாமா, சித்தப்பா, நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போங்க. கலெக்டர் குழந்தை இருக்கிற வார்டுக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கும். நீங்களும் பக்கத்துல இருந்து பாத்துக்கோங்க. சரிம்மா. வாங்க மாமா. சார் சார், என்ன சார் என்னாச்சு? என்ன இங்க எல்லாரும் வந்திருக்காங்க? சார், அந்த வேன்ல ஜிபிஎஸ் ஆன் பண்ணி என் ஹஸ்பண்ட் வந்து உள்ள போனை போட்டிருக்காரு. வேனை நம்மளால ட்ராக் பண்ண முடியும் சார். கலெக்டர் சார் குழந்தைக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போலீஸ் அனுப்புங்க சார். சரி. ஹாஸ்பிட்டலுக்கு உடனே போலீஸ் பாதுகாப்பு கொடுக்க சொல்லியிருக்கேன். போலீஸ் ப்ரொடெக்ஷன் அங்கே இறங்கிடுவாங்க. சார், இப்போ நம்ம வேனை ஃபாலோ பண்ணிட்டு போலாம் சார். என் பொண்ணுக்கு எந்த பிரச்சனையும் வராதேம்மா. சார், ஹாஸ்பிட்டலில் போலீஸ் பாதுகாப்பு கொடுத்தாச்சு சார். இப்போ போலீஸ் வந்து இறங்கிடுவாங்க. அதனால ஒரு பிரச்சனையும் இல்லை சார். நீங்கள் பயப்படாதீங்க சார். அது மட்டும் இல்லை சார், நம்ம வேனை ஜிபிஎஸ் மூலமா ட்ராக் பண்றது சம்பந்தப்பட்ட ஆளுங்களுக்கு தெரியாது. எப்படியாவது அந்த வேனை நம்ம பிடிச்சிடலாம். சீக்கிரம் சார், கொஞ்சம் ஃபாஸ்டா போலாம். சரி வாங்க சார், போலாம் வாங்க. சொல்லுங்க சார். கலெக்டரோட பொண்ணை அட்மிட் பண்ணியிருக்கிற வார்டுக்குள்ள டாக்டர் வார்டு பாய் வேஷத்துல சந்தேகப்படுற மாதிரி யாரும் இருக்காங்களான்னு செக் பண்ணிட்டு எனக்கு தகவல் சொல்லுங்க. சரிங்க சார், கொஞ்சம் இருங்க, நான் செக் பண்ணிட்டு போங்க, சீக்கிரம் வாங்க. மேடம் சொல்லுங்க மேடம். ஓட்டு பெட்டியெல்லாம் வேன்ல ஏற்றி கிளம்பிட்டாங்க. நீங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து கிளம்புங்க. சரிங்க மேடம், நாங்கள் கிளம்பிடுறோம். டேய், மேடம் கிளம்ப சொல்லிட்டாங்க, வாடா போலாம். அண்ணே, வான போயிட்டு வேனோட எல்லா பேலட் பாக்ஸையும் எரிச்சிடலாம். சரிம்மா, வா போலாம். சார், நீங்க சொன்ன மாதிரி வார்டு பாய் வேஷத்துல சந்தேகப்படுற மாதிரி இங்க யாருமே இல்லை சார். இட்ஸ் ஓகே, அவங்க வந்த வேலை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் இன்னைக்கு நைட்டு பாதுகாப்புக்கு நாங்க இருக்கோம். ஓகே சார், நான் போய் டியூட்டியை பார்க்க. சரி வாங்க. சார், எல்லா இடத்துலையும் செக் பண்ணிட்டேன் சார். சந்தேகப்படுற மாதிரி யாருமே இல்லை சார்.
சரி, இருந்தாலும் சேஃப்டிக்கு நாம இருக்கலாம். எஸ் சார். சார், நாங்கள் பார்த்துக்குறோம். நீங்கள் உங்கள் வேலையை பாருங்க. சரிங்க சார், ஏதாவது ஒன்று கூப்பிடுங்க. சரி. ஓகே சார். ஐயா நாம தாயா லீடிங்ல இருக்கோம். எப்படியும் அம்மா தாயா ஜெயிப்பாங்க. ஆமாங்க ஐயா, இனி வெற்றி நமக்கு தான் ஐயா. 10,500 வாக்குகள் வித்தியாசத்தில் திருமதி ஜானகி வெற்றி பெற்றுள்ளார். எட்நூறு வாக்குகள் பெற்று புவனேஸ்வரி டெபாசிட் இழந்தார். பெரியப்பா, நீங்க உங்களை விட ஒரு ஓட்டு அதிகமா பெரியம்மாவை வின் பண்ண வச்சு காட்டுறேன்னு சொன்னீங்க. ஆனா பெரியம்மா 1010 வாக்கு அதிகமா வாங்கியிருக்காங்க. அது எனக்கு பெருமை தானே மாயா. நான் போட்ட சவால்ல ஜானகி என்னை ஜெயிக்க வச்சுட்டா. புவனேஸ்வரி, பாத்தியா, என்னை விட ஜானகிய ஒரு ஓட்டு அதிகமா வாங்கி காட்டி அவளை ஜெயிக்க வைக்கிறேன்னு சொன்னேன். ஆனா இப்ப என்னை விட 1010 ஓட்டு அதிகமா வாங்கி என் மனைவி ஜெயிச்சிருக்கா. நீ என்னதான் குறுக்கு வழியை யோசிச்சு செயல்படுத்தினாலும் ஜானகியை உன்னால ஜெயிக்க முடியாது. அம்மா வாழ்த்துக்கள்மா, வாழ்த்துக்கள்மா. ரொம்ப நன்றி. ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சது நீங்க எல்லாரும் தானே. உங்க எல்லாருக்கும் தான் நான் நன்றி சொல்லணும். நன்றி. ஆனா இப்போ ஒரு குடும்ப தலைவியா என் வீட்ல இருக்கிற என் மாமியாருக்கு நான் போய் சமைச்சு கொடுக்கணும். ஓட்டு எண்ணிக்கைன்றதுனால காலையில சீக்கிரமா வந்துட்டோமா? முதல்ல குடும்ப தலைவியா என்னோட கடமையை நான் செய்யணும். கண்டிப்பா பதவி ஏற்கும் போது என் மனசுல இருக்கிற நலத்திட்டங்கள் எல்லாத்தையும் நான் சொல்றேன், பண்றேன். வாழ்த்துக்கள் மேடம், நீங்க ரொம்ப நல்லா பேசுனீங்க. தேங்க்யூ மேடம். நன்றிங்க. வாழ்த்துக்கள் மேடம். நன்றிம்மா.